ஆம்பூர்ன்னு சொன்னா 2 விஷயம் ஃபேமஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஒண்ணு வந்து ஆம்பூர் பிரியாணி, இன்னொன்னு வந்து லெதர் கூட்ஸ். அண்ட் 3வதா ஆம்பூர்ல இன்னொரு பிளேஸ் பயங்கர ஃபேமஸா இருக்கு. ஸோ இந்த வீடியோல ஒரு அத்தென்டிக் ஆம்பூர் பிரியாணி எங்க கிடைக்கும்ன்றத கிளியரா பார்க்க போறோம். எந்தெந்த ஸ்ட்ரீட்ல என்னென்ன லெதர் கூட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு பெரிய கடையிலேருந்து சின்ன கடை வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமா 3வதா ஃபேமஸா இருக்க அந்த பிளேஸ்க்கு உங்களை கூட்டு போறேன். ஸோ வீடியோவ கடைசி வரையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க விளாக்குள்ள போலாம். மார்னிங் ஒரு 9:00 ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். பட் நம்ம கேமராமேன் வந்து அதெல்லாம் முடியாது. நான் 11:00 தான் வருவேன்னு சொல்லிட்டு டிலே பண்ணிட்டாரு. ஸோ இங்கிருந்து கிளம்புறதுக்கே ஒரு 11:00 ஆயிருச்சு. என்னோட வீட்ல இருந்து ஆம்பூர் போக ஒரு 2 ரூட் இருக்கு. ஒன்னு வந்து மாதனூர் போயிட்டு NHல ஜாயின் பண்ணி அங்கிருந்து ஆம்பூர் ரீச் பண்ணலாம். அந்த ரூட் வந்து வரும்போது பார்க்கலாம். இப்போ போற ரூட் வந்து ரொம்ப கிரீன் ஏரியா, வில்லேஜ் எல்லாம் கவர் பண்ணிட்டு போகும். 2 சைடும் வியூ சூப்பரா இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்து ஷூ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் US அண்ட் UK மார்க்கெட்டுக்கு. ஸோ லெதர் கூட்ஸை பத்தி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கு. ஓவரால் இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா 40% லெதர் கூட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். ஆல்மோஸ்ட் 2 பில்லியன் அவ்வளோ வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம். அதுல முக்கியமா வேலூர், ஆம்பூர் இந்த பிளேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகும். அண்ட் முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது, ஆம்பூர்ல நீங்க லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா லைக் கூச்சி, லூயி விட்டான் இந்த மாதிரி லக்ஸுரி பிராண்ட் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா PU லெதர்ல வரும். அதை வந்து ஆம்பூர்ல இருக்க எல்லா ஷாப் ஓனர்ஸும் ஜெனியூனா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், எல்லா ஹேண்ட் பேக்கும் வந்து PU கிடையாது. ஒன்லி டாப் பிராண்ட் மட்டும் தான் சில பேக் வந்து PU வரும். சம் ஓனர்ஸ் வந்து அவங்களோட ஓன் பிராண்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து லெதர்லயே இருக்கும். மற்றபடி ஆம்பூர்ல 99.9% வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லெதர் கூட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தாராளமா நம்பி வாங்கலாம். ஸோ இப்போ அழிஞ்சுக்குப்பம் வந்துட்டோம். இதுல இருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்துப்போம். அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா இங்க வந்து பாலாறு பிரிட்ஜ் இருக்கும். நீங்க இது வரைக்கும் பாலாறு பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து கர்நாடகால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும் பாலாறு. அப்படியே இந்த பாலாறு பிரிட்ஜை கிராஸ் பண்ணீங்கன்னா NHல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் வந்து சென்னை டு பெங்களூர் ஹைவே NH48. அப்படியே இந்த NH48ல போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் பாலாரோடவே டிராவல் ஆகலாம். அந்த வியூ மட்டும் பாருங்க எப்படி பயங்கரமா இருக்கா. இதை நீங்களும் பார்க்கணும்னா சென்னை டு ஆம்பூர் வந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸ் வரும். மார்னிங் சென்னையில கிளம்புனீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆம்பூர்ல வந்து ரீச் ஆயிடலாம். அப்படியே ஆம்பூர்ல பிரியாணி சாப்பிட்டு அங்க இருக்க லெதர் மார்க்கெட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, மூணாவதா இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் ஏலகிரி. ஸோ சாட்டர்டே சண்டே டைம் கிடைச்சா குயிக்கா இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க பெங்களூர்ல இருந்தாலும் இதே பிளான் தான். ஸோ பெங்களூர் டு ஆம்பூரே வந்து பாத்தீங்கன்னா 160 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அப்படியே ஆம்பூர் டவுனுக்குள்ள என்டர் ஆக போறோம். நம்ம கோபி சுதாகர் வந்து ஆம்பூர் வந்தப்ப இந்த ஹோட்டல்ல தான் பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்க. பட் சேட்லி இது வந்து அத்தன்டிக் ஆம்பூர் பிரியாணி கிடையாது. பட் பிரியாணி நல்லா தான் இருக்கும். ஆம்பூர்ல எங்க அத்தன்டிக் ஆம்பூர் பிரியாணி கிடைக்கும்ன்றதை இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி கேமராமேன் வந்து நான் டீ குடிச்சே ஆகணும்னு சொன்னாரு. ஸோ முட்டை மிட்டாய் கடையில வந்து ஒரு டீ குடிச்சிட்டு ஷாப் வந்து சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டோம். பட் இந்த பிளேஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கார்ல வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கார் பார்க்கிங் இருக்கு. நீங்க ஈஸியா கார் பார்க் பண்ணிட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஷூ மார்க்கெட்டை ஈஸியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஆம்பூர் பிரியாணி பக்கத்துல தான் இருக்கு. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் நீங்க ட்ரெயின்ல வந்தாலுமே எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க இந்த நேதாஜி ஸ்ட்ரீட் அண்ட் VA கரீம் ரோடு, இந்த 2 ஸ்ட்ரீட்ல தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஷூ கடையும் இருக்கு. இந்த நேதாஜி ஸ்ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் கிராஸ், செகண்ட் கிராஸ், அதுக்கப்புறம் VA கரீம் ரோடு. இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்ல போனீங்கன்னா VA கரீம் ரோடு வரும். அதுவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 45 மினிட்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லா ஷூ கடையும் ஈஸியா நீங்க கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்க கார்ல வந்தாலும் சரி, ட்ரெயின்ல வந்தாலும் சரி, இல்ல பைக்ல வந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே கன்வீனியன்ட்டா எல்லாமே பக்கத்திலே தான் இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஒரு கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து நேதாஜி ரோடு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ல SBI பேங்க் வரும். அதுக்குள்ள தான் எல்லா ஷாப்பும் இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப தூரம் நடந்து போக தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த SBI பேங்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஸ்டாண்ட் இந்தியா ஷூஸ் பார்க்கலாம். இவங்க கிட்ட மென் கேஷுவல் ஷூஸ், ஃபார்மல் ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ், அப்புறம் மென் லேப்டாப் பேக்ஸ், பெல்ட் அண்ட் லெதர் ஜாக்கெட் இதெல்லாம் கிடைக்கும். உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நவராங் லெதர். இவங்களுக்கு ஆம்பூர்ல வந்து 4 பிரான்ச்சஸ் இருக்கு. எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸ் வந்து மேனேஜ் பண்றாங்க. எல்லா ஷாப்பையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஓன் யூனிட்ஸ் இருக்குது. நம்ம ஹியூஜ் கடை இருக்குது. 4-5 பிரான்ச்சஸ் இருக்குது இந்த ஆம்பூரில். அதனால வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ சிம்பிளாக கிஃப்ட் பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஜுவல் பாக்ஸ். இதுவும் நம்ம ஓன் ப்ராடக்ட் தான். இது ஜுவல் பாக்ஸு. பேங்கிள் பாக்ஸ் செப்பரேட்டாக வரும். இது எல்லாமே பஃபெலோ லெதர் தான். இந்த ஃபினிஷ் வந்து பஃபெலோ லெதரில் தான் நல்லா இருக்கும்.
கவுலியோ பண்ணுறாங்க, ஷீப்பில் பண்ணுறாங்க, அதோட குவாலிட்டி தெரியுது இல்லை. வாட்ச் பாக்ஸ் கூட பண்ணின்னு இருக்கோம் நாங்கள், பிராண்டட் வாட்ச் பண்ணுறாங்க இல்லையா, வாட்ச் பாக்ஸஸ் 4 பீஸ் இருக்கு, 10 பீஸ் இருக்கு, 16 பீஸ் இருக்கு, அப்படியே செப்பரேட்டாக போயின்னு இருக்கும். ரீசெண்டாக ட்ரெண்டாக போயின்னு இருக்கிறது ஐடி ஃபீல்டுக்கு டோட் பேக்ஸ். ஒன்லி லெதர் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒன்லி லெதரில் தான், வித்தவுட் லைனிங்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே லைனிங் இருக்காது, ஒன்லி லெதர் மட்டும் தான் இருக்கும், ஜஸ்ட் பியோர் லெதர். கலர்ஸ் ஆப்ஷன்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல்ஸு, சைஸ் சின்னதாக வேணும்னா கூட பண்ணிக்கலாம். இது நீங்கள் பண்ணுறீங்களா? இஸ் நம்ம ஓன் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, நம்ம ஓனாக பண்ணின்னு இருக்கோம். இது நம்ம ஓனாக பண்ணுறதுனால உங்களுக்கு 1300 1400லேயே கிடச்சிரும். பட் லைஃப் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போது ஸ்லிப்பர்ஸ் பண்ணுறோம், இது எல்லாமே பியோர் லெதர். டோட்டலாக தண்ணியில் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு லைஃப் கொஞ்சம் நிறையா இருக்கும். இப்போது ஃபுல் ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கிறது பூட்ஸு, பைக் ரைடிங்க்கு இருக்கட்டும், கேஷுவலுக்கு இருக்கட்டும், பார்ட்டி வேர்க்கு இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த பூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது மென்ஸ் ஜாக்கெட்னா இது ஸ்வேட் லெதர், இதில் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணிப்பேன். இதோட லெதர் குவாலிட்டி வெல்வெட் ஃபினிஷில் இருக்கும். அனதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்ட்டி வேராக கேஷுவலாக, இதெல்லாமே கொஞ்சம் யூனிக் கலர்ஸ் ஜாக்கெட்ஸ்லேயே. இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு வேணும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவோம், நம்ம ஓனாக ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால நம்ம பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். இப்போது இதெல்லாமே ஆக்டர்ஸ் அண்ட் வெளிநாட்டில் தான் போட முடியும். வித் ஃபுல்ல ஃபர் வச்சு வித் ஜிப்பு. நம்மளுக்கு கேப் ரிமூவபிள் தான், கேப் வேணும்னா கேப் கூட இருக்கு. இதோட கேப் வந்து இது தனியா சிங்கிள் பீஸ் சொல்றீங்களா இல்ல சிங்கிள் பீஸ் கூட நாங்க பண்ணி தரோம். கஸ்டமர்ஸ்க்கு சிங்கிள் பீஸ் தேவைன்னா அவங்களுக்கு நாங்க பண்ணி தரோம். பிளாக்ல தேவை, ப்ரௌன்ல தேவைன்னா அவங்களுக்கு நாங்க சிங்கிள் பீஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துன்னு தான் இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல வந்து அவங்களுக்கு பல்கா ஆர்டர் கொடுக்க முடியாது, அதனால வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம். ஒரு பீஸ் இருந்தாலும் சப்போர்ட். இதெல்லாமே ரைடிங் ஜாக்கெட், இதுவும் கஸ்டமைஸ் பண்ணது தான். இதுலயும் வந்து கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பெல்ட் வேணும், இந்த மாதிரி கொஞ்சம் பார்ட்டி வேராகவும் வேணும், எனக்கு ரைடிங்க்கும் யூஸ் ஆகணும்னு சொன்னது. அதனால இதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஃபர் வச்சிருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுவீங்க? ஆனால் ஹேண்ட்பேக்லேருந்து நீங்கள் ஜாக்கெட்லேருந்து செப்பல் அண்ட் ஷூஸு, லூஃபர்ஸ், நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு பல்காக ஆர்டர் இருந்தாலும் இல்லை 10 பீஸ் 20 பீஸ் இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமைஸ் உங்களுக்கு என்ன உங்கள் பிராண்ட்ஸில் வேணும்னா கூட உங்கள் பிராண்ட்ஸ் லோகோ போட்டு எந்த பேக் இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஏன்னா நம்மளது வந்து ஜாக்கெட்ஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, ஷூ ஃபேக்ட்ரி இருக்குது, அனதர் வந்து உங்களுக்கு பேக்ஸ் ஃபேக்ட்ரிஸும் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து உங்களுக்கு எந்த மாதிரி காமிக்கலாம், உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குது, இப்போது நார்மலாக வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஷூஸ் இந்த பிராண்ட்ஸில் இருக்குது, இந்த பிராண்ட்ஸில் எனக்கு தேவையில்லை, என் பிராண்ட்ஸில் எனக்கு தேவைன்னா அந்த மாதிரி ஷூஸும் அந்த குவாலிட்டியில் உங்களுக்கு பிராண்ட்ஸில் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லெதர் ஜாக்கெட் வந்து கஸ்டமைசேஷன் கொடுக்குறோம்னா எத்தனை நாள் ஆகும்? மேக்ஸிமம் 15 to 20 days. ஏன்னா நம்ம பேட்டர்ன் இருந்துச்சுன்னா 10 daysல பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம அதுக்கு தனியாக பேட்டர்ன் எடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ பல்காக பண்ணும்போது அவ்வளோ டைம் எடுக்காது, சிங்கிள் பீஸ் பண்ணும்போது அதோட டைமிங் கொஞ்சம் லாங் ஆகும், அவ்வளோதான். உங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் 20 days சொல்கிறோம் கஸ்டமர்ஸ்க்கு, அதுக்குள்ளேயே கொடுக்கறதுக்கு தான். இப்போ நான் ப்ரௌன் கலர் எல்லாம் காமிச்சேன்னா அது இப்போ நெக்ஸ்ட் வீக் கஸ்டமர்ஸ் வராங்க, யூஎஸ்லேருந்து வராங்க, அவங்க வந்தாங்கன்னா எக்ஸைட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெடியாக இருக்குது, அவங்களுக்கும் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணி ஆச்சு, அவங்களும் ஹாப்பி. இப்போ வந்தவொடனே அவங்க எக்ஸைட் போயிடுவாங்க. அந்த மாதிரி எப்படின்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கார்டு இருக்கு, இட்ஸ் மை கார்டு, இட்ஸ் மை நேம் ஜீஷான், அண்ணா பேர் சபில். 2 பேர்ல நீங்க யாருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்மோனி ஷூஸ். இவங்க கிட்ட ஃபார்மல் ஷூஸ், கேஷுவல் ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், பெல்ட், டிரைவிங் ஷூஸ் அண்ட் டிரைவிங் ஷூ கலெக்ஷன் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷாப் வந்து ரஹமத். இவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட்ல ஒரு ஷாப் இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு ஷாப் இருக்கு. பை த வே என்னுடைய அவுட்ஃபிட் வந்து இன்னைக்கு இதுதான், பிளாக் ஷர்ட் வித் பெய்ஜ் ட்ரவுசர்ஸ். ஸோ இவங்ககிட்ட லெதர் சாண்டல்ஸ், லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ், பூட்ஸ், லெதர் ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோபி சுதாகர் விசிட் பண்ண நவ்ராக்.
ஸோ இந்த ஷாப்பில் லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ், வாலெட், ஸ்லிங் பேக்ஸ், ஆஃபீஸ் பேக்ஸ், மென் பூட்ஸ், ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க அப்படியே நடந்து நெக்ஸ்ட் ஷாப் போவோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ ஆம்பூரில் இருக்க பெரிய கடையை மட்டும் கவர் பண்ணால் அவங்ககிட்ட எல்லா கலெக்ஷன்ஸ் இருக்கும், வீடியோவும் குயிக்காக முடியும் இல்லை அப்படின்னு. ஸோ இங்கே பெரிய கடையாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன கடையாக இருந்தாலும் சரி, எல்லா ஷாப்லேயும் ஒரு யூனிக் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். பட் சின்ன கடையில் வந்து நீங்கள் ப்ரைஸ் பார்கெயின் பண்ணி ஈஸியாக வாங்க முடியும். பெரிய கடையிலையும் நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்க முடியும். பட் அந்த அளவுக்கு உங்களால் வாங்க முடியாது. முக்கியமாக சின்ன கடை இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகாமல் ப்ரைஸ் வந்து ஈவனாக மெயின்டைன் ஆகும். அது இல்லாமல் சின்ன கடையை நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் எல்லா ஷாப்பையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எல்லா கடைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க அப்படியே நெக்ஸ்ட் ஷாப் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து மாசிஸ். இவங்க கிட்ட மென்ஸ் ஃபார்மல் ஷூஸ் வந்து யூனிக் பேட்டர்ன்ல அதிகமா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஷூ ஸ்டைல். இது வந்து லெதர் சோல். இது வந்து வெல்டட். இது ஹேண்ட்மேட் சொல்லுவாங்க. இதுக்கு ஃபுல் லெதர், கார் டு கார்பெட் சொல்லலாம். இது ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து வேற ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒரு பிரைஸ் வருது. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1200 rupeesல இருந்து இருக்கு. அது வந்து ஃபார்மல்ஸ் இருக்கு, கேஷுவல்ஸ் இருக்கு, லோஃபர்ஸ் இருக்கு, வேற பிராண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒரு பிரைஸ் மாறுது. எல்லாமே வந்து ஒரே மாதிரி வராது. செல்சி பூட் இது செமி ஃபார்மல் ஜீன்ஸுக்கு நல்லா இருக்கும். இது வந்து லெதர் வித் ரப்பர், ரெண்டும் மிக்ஸ். ஓகே. இதுல வந்து பியூர் ரப்பர் கூட இருக்கு. இதே பிராண்ட்ல இருக்கு. இது வந்து ஸ்வேட் பூட். இது நல்லா இருக்கும். பியூர் ரப்பர். இது பியூர் ரப்பர். ஆமா. இந்த ரப்பர் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஆமா, பாண்டிச்சேரியில தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ரேட் வந்து உங்களுக்கு 1700. பழக்கமாயிடுச்சு. சரி ஓகே. இது எவ்வளோ காஸ்ட் வருதுன்னா என்ன ஃபினிஷ்? இது வந்து ஷீப் லெதர். இதோட பிரைஸ் வந்து 1700. இது 1700. இது வந்து நல்லா இருக்கும். இது ஃபார் பியூர் ஃபார். இது ஓகே. இது எவ்வளோ காஸ்ட்? இதோட பிரைஸ் வந்து 1700. இது ஐசிஜி லெதர் சொல்லுவாங்க. பேட்டர்ன் லெதர். இது பேட்டர்ன் லெதர். ஓகே. லேடிஸ் பூட்ஸ். இது லேஸ் வித் ஜிப். பியூர் வந்து ரப்பர் சோல். இது ரேட் வந்து 800 rupeesல இருந்து இருக்கு. இது வந்து ஃபார்மல்ஸ் இருக்கு, கேஷுவல்ஸ் இருக்கு, செமி ஃபார்மல்ஸ் இருக்கு. வந்து பியூர் பஃப் லெதர். இது சிங்கிள் லெதர். இது வந்து பிளாக் அண்ட் பிரவுன் டபுள் சைடு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ரொட்டேட் பண்ணி காமிங்க. நீங்க வந்து கொஞ்சம் இழுத்து சேஞ்ச் பண்ணுவீங்க. அண்ட் இது வந்து ஷூ ஸ்டைலோட செகண்ட் பிரான்ச். நெக்ஸ்ட் வந்து கரீம்ஸ் லெதர் கூட்ஸ். இவங்க கிட்ட மென்ஸ் பெல்ட், லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸ், மென்ஸ் ஃபார்மல் ஷூ அண்ட் கேஷுவல் ஷூஸ் அண்ட் சாண்டல்ஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நவராங் லெதர். நவராங் குரூப்ல செகண்ட் பிரான்ச் பார்க்க போறோம். இவங்க கிட்ட மென்ஸ் லெதர் ஜாக்கெட் அண்ட் உமன்ஸ் ஹேண்ட் பேக்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். அது இல்லாம மென்ஸ் சாண்டல்ஸ், ஆஃபீஸ் லேப்டாப் பேக்ஸ், டிராவல் பேக்ஸ், வாலெட் இதெல்லாம் வந்து நிறைய வச்சிருக்காங்க. இவங்களையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து லோகா ஷூஸ். பேர் லோகநாதன். நான் வந்து ஈஸ்வர் லெதர்னு ஒரு கம்பெனி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஷாப்போட நேம் வந்து லோக்கல் லெதர் டிசைன். லோகநாதன்றதா லோக்கல் நேம் வச்சு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. நம்ம வந்து இங்க ஷூஸ் வந்து சப்ளஸ் மேக்ஸிமம் ஆம்பூர்ல வந்து சப்ளஸ் ஷூஸ் கிடைக்கும். ஓன் மேக்கிங் வச்சிருக்கோம் ஷூஸ். சப்ளஸ் மீன்ஸ் அப்பர் வந்துட்டு எடுத்து லாஸ்டிங் பண்ணிட்டு அட்டாச் பண்ணி அது வந்து ஷூவை வந்து நம்ம எல்லாருக்கும் ஷோரூம் இது சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஷோரூம் சப்ளை பண்றோம். ஓகே. கார்பெட் ஆர்டர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டைல 1-2 பண்றதும் பண்ணிட்டு இருக்கோம். ஷூ வந்து நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 950 ரேஞ்ச் வரும் சார். லெதர் பியூர் லெதர் ஃபார்மல் ஷூஸ் 950 ரேஞ்ச் ஹோல்சேல் ரேட்.
950 ரேஞ்ச் வந்து 1000 to 1500 வரைக்கும் இருக்கு சார் ரேட். Okay. கவுல் லெதர் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்றோம். இது வந்து கஸ்டமைசேஷன் வந்து எவ்வளோ ஏதாச்சும் உங்களுக்கு லேப்டாப் சைஸ் கொஞ்சம் மாத்தி வேணும், இந்த சைஸ்ல இந்த மாடல் வேணும், இந்த மாடல் சைஸ் வேணும், நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் சார். நம்ம பியூர் லெதர் தான் பண்றோம். எவ்வளோ மினிமம் ஆகுதுன்னா லேப்டாப் பேக்ஸ்லாம் உங்களுக்கு 1200 ஸ்டார்டிங் வரும் சார். 1200 ரூபாய் Cost. ஸ்டார்டிங் வரும். 2700 வரைக்கும் இருக்கு சார். கஸ்டமைசேஷன்னா மினிமம் ஆர்டர் எவ்வளோ கேட்குறீங்க? குவாலிட்டி வந்து மினிமம் நமக்கு ஒரு 10 பீசஸ் தான் இருந்தா நல்லா இருக்கும் சார். 10 பீஸ் தான் பண்ணுறீங்க. ஷாப்புக்கும் சப்ளை பண்ணுவீங்களா நீ? ஷாப்புக்கு கொடுத்துருக்கோம். ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரு பெங்களூர் அந்த மாதிரி கார்பரேட் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் சப்ளை இருக்கு. பிளஸ் கார்பரேட் ஆர்டர்ஸ் மீன்ஸ் வந்து நம்ம எல்ஐசி ஆஃபீஸ்ல எல்லாம் பேனல் இருக்கு நான். ஸோ அந்த மாதிரி பேனல்ல இருக்கிறதுனால நிறைய கவர்மெண்ட் வெண்டார்ல நான் பேனல் இருக்கேன் சார். சப்ளை இருக்கு, கவர்மெண்ட் சப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 20-25 வருஷம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் என்னோட ஓன் மேக்கிங் தான் சார். இந்த ஃபுல் அப்படியே நீங்க பாருங்க. ஃபுல்லாவே என்னோட ஓன் ம் மேனுஃபேக்சர். இதில் டிராவலிங் கிட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு கேரி பண்றது. இந்த மாதிரி எல்லாமே லெதர்ல வந்து எல்லாமே சின்ன சின்ன ஐட்டம் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து எல்லார்கிட்டயுமே கிடைக்காது. மல்டி பர்பஸ் யூஸ் தாங்க. ஆமாம். எலக்ட்ரிக் யூஸும் பண்ணிக்கலாம். ஸ்டூடண்ட்ஸ் பசங்க பென் பவுச், பென்சில் பவுச். இது காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு? இதெல்லாம் வந்து 250 ரேஞ்ச் அவ்வளோ. எல்லாம் பியூர் லெதர். இதெல்லாம் டேப் கவர் பண்றோம். சின்ன சின்ன ஐட்டம் என்ன இருக்கோ அந்த லெதர் வேஸ்ட் வரதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம. இதெல்லாம் கார்பரேட் ஆர்டர்ஸ் வந்துட்டு நீங்க 10 பேக்ல இருந்து 1000 பேக் வரைக்கும் செய்யற சார் நம்ம. கொடுத்துட்டு தான் இருக்கும் யாருக்கும். ஓகே. என்னோட யூனிட்டும் தனித்தனி அட்ரஸ் பண்ணிருக்கேன் சார். நெக்ஸ்ட் வந்து நுஷ்வா ஷூஸ். இவங்க கிட்ட ஃபார்மல் ஷூஸ், கேஷுவல் ஷூஸ், டிரைவிங் ஷூஸ், பெல்ட், ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காம இவங்களையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஷூஸ் அண்ட் குட்ஸ். இவங்க கிட்ட கேஷுவல் ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், சாண்டல்ஸ் அண்ட் முக்கியமாக ஸ்லிங் பேக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷாப் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆயிடுச்சு. ஸோ அத்தன்டிக் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட போகலாம் வாங்க. என்ன ப்ரோ ஆம்பூர் பிரியாணிக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் பைட்லேருந்து லாஸ்ட் பைட் வரைக்கும் டேஸ்ட் சேமாக தான் இருக்கும். திகட்டவே திகட்டாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்பல்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் ஆம்பூர் வந்தீங்கன்னா 2 இடத்துல அத்தன்டிக் ஆம்பூர் பிரியாணி வந்து கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சென்னை டு ஆம்பூர் ஹைவேல இருக்க ஸ்டார் பிரியாணி சின்ஸ் 1890 அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம கூட டீ குடிச்சோம் இல்லையா அங்கே. தென் ஆம்பூர் டவுனுக்குள்ள வந்தீங்கன்னா அப்படியே ஷூ மார்க்கெட்டுக்கு வெளியே சர்வீஸ் ரோடு வரும். ஸோ அங்கே இருக்க ரஹமானியா பிரியாணி சின்ஸ் 1819 போட்டிருக்கோம். இந்த 2 ஷாப்புமே சேம் ஃபேமிலி ஓன்டு தான், பிரதர்ஸ் வந்து ரன் பண்றாங்க. ஸோ ஸ்டார் பிரியாணி அண்ட் ரஹமானியா பிரியாணி இந்த 2 ஷாப்ல மட்டும்தான் அத்தன்டிக் ஆம்பூர் பிரியாணி கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆம்பூர் வந்தீங்கன்னா மறக்காம இதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைலிஷ் ஷூஸ். என்ன ஃபினிஷ்னா இது? ஜென்யூன் லெதர் சார். 100% லெதர். லேடிஸ் பூட்ஸ். கவு லெதர் சார். கவு லெதருங்களா? கவு லெதர். அதே மாதிரி ஆர்டர் பேஸ்ல கூட சேஃப்டி ஷூஸ், மென்ஸ் சேஃப்டி ஷூ பண்றீங்களா? ஷூஸ் பண்றோம். ஃபேக்டரி இருக்குங்களா? ஃபேக்டரி இருக்கு நம்மள்ட்ட. மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துடலாம் ஆர்டர் பேஸ்ல. எவ்வளோண்ணா மினிமம்? 500 பீஸ். 500. அவங்க பிராண்ட்லேயே பண்ணி கொடுத்துருவீங்களா? பிராண்ட்ல பண்ணலாம். ஸோ அண்ணா வந்து கஸ்டம் ஷூஸ் எல்லாம் பண்ணி தருவாங்க. முக்கியமாக வந்து சேஃப்டி ஷூஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ வாக் ஷூஸ். இவங்க கிட்ட ஃபார்மல் ஷூஸ், பூட்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். லெதர் கீ செயின் வந்து கஸ்டமைஸ்டு பண்ணி தருவாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளாமர் ஷூஸ். இவங்க கிட்ட பார்ட்டி வேர் ஷூஸ், ஆஃபீஸ் ஷூஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் பேட்டர்ன்ல நிறைய வச்சிருக்காங்க. டபுள் மாங் ஷூஸ் அண்ட் லெதர் ஸ்னீக்கர்ஸ், அப்புறம் டிரைவிங் ஷூஸ், லெதர் ஜாக்கெட், பெல்ட், பூட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஷாப்ல கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஃப்ரின் ஷூஸ். இவங்க கிட்ட பிளஸ் சைஸ் பூட்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அண்ட் பிளஸ் சேஃப்டி ஷூஸும் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இவங்க வந்து பூட்ஸ் வந்து அதிக கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அது இல்லாம கேஷுவல் ஷூஸ், ஆஃபீஸ் ஷூஸ் இதெல்லாம் இங்க அவைலபிளா இருக்கும். இவங்களையும் செக் பண்ணி பாருங்க. நவரா குரூப் ஆம்பூர்ல இருக்க லாஸ்ட் பிரான்ச் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஷூஸு பார்ட்டி வேர் டைப் மாடல். இது பார்ட்டி வேர் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு அஃபிஷியல் எங்காவது போகிறோம், மீட்டிங்ஸ் அந்த மாதிரி போடணும் தான் போடலாம். இது எல்லாமே உங்களுக்கு இது வந்து டிபிஆர் சொல் வரும். கீழே மேலே வருது எல்லாமே உங்களுக்கு கவு லெதரில் வரும் உங்களுக்கு கம்பல்சரி. நீங்கள் ஷூஸில் எடுத்தீங்கன்னாக்கா பேசிக் உங்களுக்கு 500லேருந்து ஸ்டார்டிங் பண்ணுறோம். மேக்ஸிமம் 2500 வரைக்கும் ஷூஸில் பண்ணுறோம். குவாலிட்டி கேட்டகரி அண்ட் ஃபினிஷிங் வைஸ் டிஃபரெண்ட் சேஞ்ச் ஆகும் எல்லாமே. இது வந்து ஆக்சுவலாக கேஷுவல்ஸ் பூட் சொல்லணும் நம்ம.
இது வந்து நல்லா இருக்கும், கொஞ்சம் பியூர் லெதர் தான் இது கூட. இது வந்து லப்பர்ஸ் ஒரு டிபிஆர் கொடுப்போம், அவுட்டர் ஃபுல்லாவே லெதர் வரும் உங்களுக்கு. இதே மாதிரி இது வந்து சாஃப்டி லெதர் சொல்லுவோம், இது பாலிஷ் கூட பண்ணிக்கலாம். இதுல நீங்க இந்த கேட்டகரி இருக்கும்போது இது நியூபாக் ஆயில் லெதர் சொல்லுவோம் இதுக்கு. இது வந்து ஒன்லி ஷூ ஷைனர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க பிரஷ் ஆஃப் அண்ட் ஷூ ஷைனர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க, அவ்வளவுதான். இது எல்லாமே லேடிஸ் ஷூஸ், செப்பல்ஸ் எல்லாமே இருக்குது. சைஸ் வந்து 37ல இருந்து ஸ்டார்டிங் ஆகும், மேக்ஸிமம் 42 வரைக்கும் வரும் உங்களுக்கு. இது வந்து சாண்டல்ஸ், இது வந்து ஷூஸ் லேடிஸ்க்கு கொஞ்சம் ஃபார்மல்னாக்கா ஃபார்மல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் அஃபிஷியல் யூஸ் பண்ணால் அஃபிஷியல் யூஸ் கூட பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபுல்லாக பியூர் லெதர் தான், பஃப் லெதர்ல செய்வோம் இது எல்லாமே உங்களுக்கு. இது வந்து ஸ்லிப் ஆன் மாடல், பேக் சைடு க்ளோஸ் ஓப்பன்ல இருக்கும், ஃப்ரண்ட் மட்டும் க்ளோஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் வித் ஹில் வித்தவுட் ஹில் ரெண்டுமே வரும் உங்களுக்கு. லாஸ்ட்டாக உங்களுக்கு லெதர்ஸ்ல சாண்டல்ஸ்ல எடுத்தீங்கன்னாக்கா 700லேருந்து ஸ்டார்டிங் வரும், மேக்ஸிமம் 1200 வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெதர் வரும் சார் உங்களுக்கு. இது இதில் உங்களுக்கு நீங்கள் கலர் பார்த்தீங்கன்னாக்கா 6 to 8 கலர் அவைலபிள் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு. இது ஸ்லிங் வித் ஹேண்டில், ஹேண்ட் ஷோல்டர் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் ஸ்லிங் மாட்டி சைடு மாதிரி ஹேண்ட் ஸ்லிங் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஷோல்டர் பேக்ஸ் டைப்பில் வேணும்னாக்கா இந்த மாதிரி கூட வரும் உங்களுக்கு. இது வந்து ஹேண்ட் பேக் டைப் மாடல், ஷோல்டரில் மட்டும் மாட்ட முடியும், பட் லாங் ஸ்லிங் இதில் வராது உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு கவு லெதரில் சேரும் சார். இது கோட், ஷீப், நாப்பா, பஃப் 3 ஐட்டம்ஸில் நம்ம கேட்டகரியில் சேரும். 3 ப்ரைஸ் வந்து ஒரே ஆர்டிக்கல் 3 ப்ரைஸ் டிஃபரெண்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ கோட்டில் நம்ம செய்யும் போது 1200 தரும், ஷீப்பில் செய்யும்போது 1050 லெஸ் தரும். இதே கவு லெதர் பண்ணும்போது 1450 செய்கிறோம் நம்ம. இல்லை 3 சைஸஸ் வருது, 20 to 20, 18 3 சைஸ் வருது, 3 கேட்டகரி அதுலேயே. அதே மாதிரி உங்களுக்கு இதில் எவ்வளோ கலர் வேணாலும் நம்ம செஞ்சு தரலாம், ஏன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் இது, இதில் எதுவும் இஷ்யூஸ் இருக்காது உங்களுக்கு. இது உங்களுக்கு ட்ராவல் பேக்கில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 950லேருந்து செய்கிறோம், மேக்ஸிமம் 1700 வரைக்கும் செய்கிறோம். இது வந்து PDM லெதர் பிரிண்டட் மில்டு, சரிங்களா. இது வந்து லேப்டாப் வச்சுக்கலாம், 1 day 2 day ட்ராவலிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. மென்ஸ் பேக், இது லேடிஸ்க்கு கூட பேக் பேக் வருது உங்களுக்கு, 2 ஷோல்டர் உங்களுக்கு. இது டபுள் ஹேண்டில், நம்ம சிங்கிள் இருக்கும், இங்கே இன்க்ரீஸ் பண்ணி டபுள் ஹேண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஹேண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இது எல்லாமே ஜுவல்லரி பாக்ஸ். இது அதில் உங்களுக்கு வாட்ச் பாக்ஸ் வருது. வாட்ச் பாக்ஸில் நீங்கள் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா 2 பீஸு, 6 பீஸு, 5 பீஸு, 10 பீஸு, 16 மேக்ஸிமம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி இது லேடி ஜுவல் பாக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 900லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது, மேக்ஸிமம் 2200 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது உங்களுக்கு. இது ஹியரிங், இது நெக்லஸ்ஸு, இது ஹியரிங், செயின், கீழே வந்து பேங்கிள், அந்த மாதிரி. இது வந்து நம்பர் லாக் சிஸ்டம். இது ஆக்சுவலாக நம்பர் லாக் வேணால் நம்பர் லாக் பண்ணி கூட வச்சுக்கலாம். 3 கேட்டகரியில் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி சின்னது பெருசு. இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம எங்கேயாவது அவுட் ஆஃப் போகும்போது யூஸ் பண்ணிக்கிறோம்னாக்கா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு செயின், ஹியரிங், பேங்கிள் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. இது வந்து வாட்ச் பாக்ஸ்ல 5 பீஸ் வருது, 8 பீஸ் வருது, 6 பீஸ் வருது, இது உங்களுக்கு 10 பீஸ் வரும். இது வந்து எல்லாமே சாஃப்ட் கிளாத் வச்சிருப்போம், ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் ஃபுல்லாக லெதரு. சென்டர்ல வந்து வுட் வரும் உங்களுக்கு, மெலிஸ் வுட் மாதிரி உங்களுக்கு. ஃபுல்லாவே இது லேடிஸ் கிளச்சஸ், இது ஹேண்ட் கிளச். இப்போ லெதர் கிளச்சஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 500ல இருந்து ஸ்டார்டிங், இது மேக்ஸிமம் 1250 வரைக்கும் இருக்குது. என்னோட நேம் ஷமீல். ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன், ஒரு 1 day to 2 daysல உங்களுக்கு டெலிவரி வந்து சேர்ந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஜீனத் லெதர் குட்ஸ் ஓனர் அமீன் அண்ணா வந்து வெளியே போயிட்டு இருக்காரு. இந்த ஷாப் வந்து ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸா தெரியும். நான் மோஸ்ட் லெதர் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இந்த ஷாப்ல வாங்குவேன். ஸோ அது இல்லாம இவங்க கிட்ட வந்து லெதர் பெல்ட், ஃபார்மல் ஷூஸ், பூட்ஸ், லெதர் பேக்ஸ், முக்கியமாக லெதர் ஜாக்கெட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இவங்களோட பிரதர் ஷாப் இருக்கும். லெதர் ஜாக்கெட்ஸ் வந்து அதிகமாக கலெக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து PKT ஷூஸ். அண்ணன் வந்து பயங்கர ஃபன்னாக பேசுவார். இவங்க கிட்ட வந்து டிரைவிங் ஷூஸ், லேடிஸ் சாண்டல்ஸ், வாலெட் இதெல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஷூ வந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஷூ கேலரி. அண்ணன் வந்து வெளியே போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ணங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் பார்க்கலாம். சரி வாங்க, அந்த 3வது ஆம்பூரில் பயங்கர ஃபேமஸாக இருக்குது அந்த பிளேஸ்க்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன். இப்போ போகிற பிளேஸில் இருக்க அண்ணன் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பயங்கர ஃபேமஸ், நியூஸ் சேனல் எல்லாம் வந்திருக்காரு. அண்ட் இஸ் சோ ஹம்பிள். நீங்க அவர்கிட்ட பேசும்போது தெரியும். அந்த ஃபேமஸான பிளேஸ்க்கு கிட்ட வந்துட்டோம். அதுதான் முனி ஸ்வீட்ஸ். அவங்க கிட்ட இருக்க மக்கன் பேடா தான் பயங்கர ஃபேமஸ் இங்க. வெல்கம் டு ஆம்பூர் முனி ஸ்வீட். மை நேம் இஸ் ஜுபேர் அஹமத். ஆம்பூருக்கு வந்தால் ஃபர்ஸ்ட் லெதர் ஃபேமஸ், அப்புறமா வந்து பிரியாணி ஃபேமஸ், அதுக்கப்புறமா தான் முனி ஸ்வீட், மக்கன் பிடா. ஸ்பெஷல் ஐட்டம் மக்கன் பிடா. ஆம்பூருக்கு வந்தால் கண்டிப்பாக மக்கன் பிடா சாப்பிடாம போகாதீங்க. பிரியாணி சாப்பிட்டா
கோல்ட் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, அது ஜீரண செய்ய சொல்லுவாங்க. இது நேச்சுரல் ஜீரண சக்தி, இது ஹெல்த்தி ஃபுட்டு, நல்லா இருக்கும். இது ப்ளஸ் வேற என்னென்ன ஸ்வீட்ஸ்? நம்ம கடையில் வந்து ப்ளைன் கேக் இருக்குது, ஃப்ரூட் கேக் இருக்குது, சாக்லேட் கேக் இருக்குது, புது வெரைட்டிஸ் கேக் ஐட்டம்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் கிரீம் இருக்குது, ஃப்ரெஷ் ஐஸ் கேக் இருக்குது, ப்ரௌனி கேக் இருக்குது, ரசமலாய், சொல்லி போனால் எல்லா ஐட்டுக்கு கிரீன் ரோல், ஆரஞ்சு ரோல், மேங்கோ ரோல், டபுள் டக்கர் சாண்ட்விச், மினி ஒயிட், மினி பிளாக், ஜார்லிக், ஆப்பிள், டொமேட்டோ, கேரட் அல்வா, பேட் அல்வா, பூசணிக்காய் அல்வா, பீட்ரூட் அல்வா, அப்புறமா காஜு கத்லி சொல்லுவோம், பெங்காலி சொல்லுவோம், கோவா சமோசா சொல்லுவோம், வந்து எல் ரொட்டி சொல்லுவோம், பூரன், நிப்பட்டு, அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஆம்பூருக்கு வந்தால் ஒரு டைம் விசிட் பண்ணி கண்டிப்பாக மக்கன் பேடா வாங்கிட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்படியே நானும் கேமராமேனும் மக்கன் பேடாவை டேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் ஆம்பூர் வந்தீங்கன்னா உங்கள் செக்லிஸ்ட்டில் பிரியாணி, லெதர் குட்ஸ், அப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த முனீர் ஸ்வீட்ஸை ட்ரை பண்ணுங்கள். முனீர் ஸ்வீட்ஸில் ஸ்வீட் வாங்குறீங்களோ இல்லையோ, அண்ணா கூட கொஞ்ச நேரம் பேசிங்கன்னா அதுவே ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ நம்ம போகிற ரூட் வந்து நான் முன்னாடியே சொன்னேன், மாதனூர் டு ஆம்பூர் ரூட். அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog முடியுதுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 3 பிளேஸும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ 5:30 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே நாங்கள் கிளம்புறோம். அண்ட் கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஆம்பூரில் இருக்க எல்லா ஷாப்பும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.